ஹாய் வெல்வன். மஞ்சள் காமாலை எதனால் வருது? மஞ்சள் காமாலை எப்படி தடுப்பது? மஞ்சள் காமாலை வந்தால் எப்படிலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? வாங்க பார்க்கலாம். திஸ் டாக்டர் சரவணன், MD ஜெனரல் மெடிசன், நிரஞ்சனா கிளினிக், கிருஷ்ணகிரி. மஞ்சள் காமாலை வருவதற்கு 3 முக்கிய காரணங்கள். 1, சரக்கு அடிக்கிறது, அதாவது லிக்கர், ஆல்கஹால் இன்டேக்கு. ஆல்கஹால் வந்துட்டு அளவாக வந்து எடுத்துக்கலாம், இல்லை அதிகமாக எடுத்துக்கலாம், கம்மியாக எடுத்துக்கலாம், அப்படிலாம் இல்லை. ஆல்கஹால் இஸ் ஆல்வேஸ் பேட் ஃபார் ஹெல்த். அதனால் அதை எடுத்துக்கவே தேவையில்லை. ரொம்ப பேர் கேட்குறாங்க, சார் நான் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன், அது எடுத்துக்கலாமா? டெய்லி வந்துட்டு ஒரு குவார்ட்டர் தான் எடுத்துக்கிறேன், அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல் தான். டெய்லி குவார்ட்டர் இல்லை, ரொம்ப தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா மாதத்தில் என்றைக்கா ஒரு நாள், அதுவும் ரொம்ப அளவாக அந்த குவார்ட்டர் சொல்கிறாங்கல்ல 180 ml அது. ஸோ 2வது மெயின் காரணம் ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால் வந்துட்டு வருது. ஹெப்படைட்டிஸ் ABCDE இதனால் வந்துட்டு கல்லீரல் பாதிப்பு ஏற்படையும், அதனால் வந்துட்டு வருது. இல்லை வந்துட்டு நம்ம ப்ரீஹெப்பாட்டிக்கில் வந்துட்டு ஃபீவரு ஏதாவது இதெல்லாம் வந்துட்டு லெப்டோஸ்பைரோசிஸ் இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ்னால் வந்துட்டு வருவதற்கான காரணங்கள். 3வது ரீசன் வந்துட்டு ஏதாவது கணையத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு கட்டி மாதிரி ஏதாவது புறப்படுது, கல்லீரலில் வந்துட்டு அந்த பைல் டக்ட் வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. இதனால தான் வந்துட்டு மஞ்சள் காமாலை வருது. மஞ்சள் காமாலை பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோ வந்துட்டு போடலாம், இது ஒரு சின்ன ஷார்ட்ஸு. ஸோ மஞ்சள் காமாலை வந்துச்சு அப்படின்னா நேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இன்னும் வந்து கிட்னியும் மூளையும் இருதயத்தையும் பாதிப்படைய வைக்க வேண்டாம். அதனால் தயவுசெய்து மஞ்சள் காமாலை வந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அலோபதியில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ, பை.